நமஸ்காரம். அழகழகான சுவையான கருத்துகள் எல்லாம் ஸ்ரீராமாயணம், பாகவதம், பாரதம், ஆழ்வார் பாசுரங்கள் இப்படி பல இடங்களிலும் உள்ளன. அதை பற்றி பேசுவதற்குத்தானே இருக்கிறோம். அதுதானே நமக்கு நன்மை செய்யும். அதை விட்டு உலகத்தில் இப்படி வாழ வேண்டும், இதெல்லாம் இப்படி நடக்கிறதே, மதத்தின் பேரில் இதெல்லாம் நடக்கிறது, கோயில்களில் இப்படி நடக்கிறதே, இப்படி முழுமையாக சம்பிரதாயம் சம்பந்தப்பட்டதாக இல்லாமல் பொதுவா சமூகம், சமுதாயம், இந்த தர்மம், அதில் எப்படி அரசாங்கத்தின் பங்கு, இதெல்லாம் போய் பேச வேண்டுமா? ஆன்மீகம் பேசினால் சிறப்பு. அதுவே வாழ்நாளே போராது, அவ்வளவு இருப்பது பேசுவதற்கு. அப்படி இருக்கும்போது எதற்கு மற்றதெல்லாம் பேசி? அது ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று நினைத்துக் கொள்வார்கள். ஒருத்தர் வாழ்த்துவார், ஒருத்தர் தூற்றுவார். இதெல்லாம் பத்தி பேசவே வேண்டாமே என்று கூட சந்தேகம் வரலாம். ஆனால் அப்படி விட்டுவிட முடியாது, கூடாது. இந்த அற்புதமான ராமாயணத்தையும் பாகவதத்தையும் என்றும் நாம் படித்து சந்தோஷமாக பேசிக்கொண்டு அதில் ஆனந்தப்பட வேண்டுமானால் அதற்குண்டான நாட்டு சூழ்நிலை இருந்தாக வேண்டும். எத்தனையோ நாடுகள் பழமை வாய்ந்தவை, அதெல்லாம் மொத்தமாக மாற்றப்பட்டு இன்று அவர்கள் பழமையெல்லாம் அங்கு இல்லவே இல்லை. மற்ற மதங்கள் எடுத்துக்கொண்டு விட்டன. அதனால் அந்த சூழ்நிலை இருந்தால்தான் அதை வாசிக்கவே விடுவார்கள். நம் நாட்டில் அந்த சூழ்நிலை இப்போது உள்ளது, படிக்கலாம். எப்போதும் இருந்திருக்கிறது, யாரும் தடுக்க முடியாது. அந்நியர்கள் ஆட்சி காலத்தில் சமப்பட்டோம். இன்றும் வேறு பல உருவங்களில் சமங்கள் உள்ளன. அதனால் இதை பற்றி எல்லாம் பேசித்தான் ஆக வேண்டும், உண்மையை சொல்லித்தான் ஆக வேண்டும். அப்பதானே நம்முடைய அடுத்த தலைமுறையினருக்கு அது தெரிய வரும். அது அப்படி சொல்லித்தான் ஆக வேண்டுமா? நாம பாட்டுக்கு பகவன் நாமத்தையும் அவருடைய சரித்திரங்களையும் சொல்லிக் கொண்டிருந்தால் போதாதா? அதுதானே நன்றாக இருக்கிறது, சுவையாக இருக்கிறது, உண்மை. நம்மாழ்வார் எவ்வளவு தூரம் பெருமானிடத்தில் ஆசை கொண்டவர். அவர் பகவானை தவிர ஒன்றை பற்றி பாட தேவையே இல்லை, பாட மாட்டார். அவர் பேசினாலே கேட்க பெருமான் காத்திருக்கிறார். ஆனாலும் அவ்வப்போது இந்த உலக நடத்தையை பற்றி அவர் பேசுவார். ஓவோ உலகினது இயல்வே, இந்த உலகம் என்ன இப்படி போய்கொண்டிருக்கிறதே, கொண்ட பெண்டிர் மக்களுத்தார் சுத்தத்தவர் பிறரும், கண்டதோடு பட்டதல்லால் காதல் மத்து யாதுமில்லை. இது ஒரு பாட்டு. உறவு உறவு என்று சொல்லுகிறார்கள், காலம் கெட்டு போகிறது, உறவுக்காரர்கள் ஏமாற்றுகிறார்கள். நன்னாதார் முறுவலிப்ப நல்லுத்தார் கரைந்தேங்க, எண்ணாரா துயர் விளைக்கும் இவை என்ன உலகியற்கை. ஒருத்தன் இறந்து போனால் வேண்டியவர்கள் எல்லாம் அழுகிறார்கள், வேண்டாதவர்கள் எல்லாம் சிரிக்கிறார்கள். இது என்ன உலகியற்கை என்று வெறுத்துத்தான் பேசுகிறார், நம்மையும் வெய்கிறார். ஆனால் கூடவே சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன். இதெல்லாம் நான் சொன்னா எடுபடாது, உங்களுக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் சொல்லித்தான் தீர வேண்டும். ஏன்? அவருக்கு என்ன தேவை? யாரை திருப்தி செய்ய வேண்டும்? அவருக்கு யாரும் இல்லை. எங்கோ புளிய மரத்தடியில் அமர்ந்திருந்தார். ஆனாலும் அவரும் விடாமல் இவ்வுலகத்து மக்கள் எல்லாரையும் மனத்தில் கொண்டு
எல்லாரும் திருந்தி வர வேண்டும், உயர வேண்டும், பெருமானுக்கு ஆட்சி செய்ய வேண்டும் என்பதனால் தானே இவ்வளவு தூரம் பேசுகிறார். இல்லை என்றால் அவருக்கு ஒன்றும் இதெல்லாம் பேசுவதில் பிடித்தமே இல்லை. நமக்கு வேண்டிய நல்ல நல்ல விஷயங்கள், சுவையானவை, அதை மட்டும் பேசிவிட்டு நிறுத்தினால் நமக்கு நன்றாக இருக்கும், நாம் உயர்ந்து விடுவோம். இதை ஸ்வசமிருத்தின்னு சொல்வார்கள், நம் நலம். மற்ற விஷயங்களை பற்றி பேசாமலே போய்விட்டால் அப்ப பொது நலம், பிறர் நலம் பார்த்திருக்கவே மாட்டோம். அது தன்னலமாகிவிடும், பிறர் நலத்துக்கு நாம் உழைக்காததாகிவிடும். இன்னொரு விதம், எதற்கு உலக விஷயத்தை பற்றி பேச வேண்டும் என்றால், எதுவுமே நம்முடையது நினைத்தால் அது தள்ளுபடி, பேசக்கூடாது. ஆனால் இது பெருமானுடையது, ஆகவே அது சரிப்படுத்தி ஆக வேண்டும், சரியாக வேண்டும் இருந்தால் பேசித்தான் ஆக வேண்டும். நம்மதுன்னு பார்த்தால் தள்ளுபடி, அவனதுன்னு பார்த்தால் கொள்ளுபடி. இதனால் தான் நான் பேசியே தீருவேன்னு நம்மாழ்வார் சொல்லுகிறார். இது போல அவர்களுடைய பாடல்கள், கொள்கைகள், இதை பார்க்கும்போதுதான் சரி, என்னென்ன விஷயங்கள்லாம் பேசி ஆக வேண்டுமோ அதை பேசித்தான் தீர வேண்டும். பலருக்கு பிடிக்கலாம், பிடிக்காமலும் போகலாம், என்ன செய்ய? இதுதான் உண்மை. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.